சந்தகம் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இட்லி அரிசியை, அதாவது புழுங்கல் அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைக்கணும். உப்பு சேர்த்தாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு சாய்ஸுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து அது மிதமான சூடாக இருக்கணும், ரொம்ப காய்ச்சக்கூடாது. இந்த அரைச்சிருக்கிற மாவை விட்டு கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிம்மில் வச்சு கலக்குங்க, இல்லைன்னா அடியில் ரொம்ப பிடிச்சிக்கும். அது கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் தண்ணியில் கையை நனைச்சி இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து இட்லி ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை மாவு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அதை கொஞ்சம் பெரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்னும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா வேகணும், திருப்பி வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இது ஆறுனா கூட நம்ம ஈஸியாக புளிய முடியும், ஏன்னா நம்ம மாவை வதக்கிருக்கிறதுனால. இது இடியாப்ப குழலில் பிழிய முடியாதுங்க, சந்தக மரத்தில் வச்சு தான் புளிய முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.